வணக்கம். இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு ஆன்மா இருக்குன்னு சொன்னா அது எது? அதுதான் அதோட முகவுரை. இன்னைக்கு அந்த முகவுரைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களை நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட ஆன்மா எதுவா இருக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆனா இந்தியா விஷயத்துல இந்த கேள்விக்கான பதில் வெறும் ஒரே ஒரு பக்கத்துல அடங்கி இருக்கு. நம்ப முடியுதா? சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த முகவுரைனா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். அப்புறம் இதோட வரலாறு, இதுக்காக நடந்த பெரிய சட்ட போராட்டங்கள், அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளோட அர்த்தம், கடைசியா பெரிய அறிஞர்கள் இதை எப்படி புகழ்ந்தாங்கன்னு எல்லாத்தையும் நாம பார்க்க போறோம். அப்போ இந்த முகவுரைங்கிறது அப்படி என்னதான்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய புத்தகத்தோட முன்னுரை மாதிரி. இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா நம்ம அரசியலமைப்புங்கிற ஒரு பெரிய கோட்டைக்கு இதுதான் மாஸ்டர் சாவி. பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 4 முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. முதல்ல, உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுது. அது இந்திய மக்களாகிய நம்ம கிட்ட தான். ரெண்டாவது, இந்தியா எப்படிப்பட்ட நாடுன்னு வரையறுக்குது. மூணாவது, இந்த அரசியலமைப்போட நோக்கங்கள் என்ன? நீதி, சுதந்திரம் மாதிரி. நாலாவதா, இது எப்ப ஏத்துக்கிட்டாங்கங்கிற தேதியையும் இது சொல்லுது. நவம்பர் 26, 1949. சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த டாக்குமெண்ட் எப்படி உருவாச்சு? இதோட ஆரம்ப கதை என்ன? வாங்க பாப்போம். இந்த முகவுரைக்கான ஐடியா அமெரிக்காவை பார்த்து தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு இந்தியால உயிர் கொடுத்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். டிசம்பர் 13, 1946ல அவர் கொண்டு வந்த ஒரு நோக்க தீர்மானம் தான் மெதுவா ஜனவரி 22, 1947ல ஏத்துக்கப்பட்டு கடைசியா நவம்பர் 26, 1949ல நம்ம அரசியலமைப்போட முகவுரையா மாறுச்சு. பாருங்க, ஒரு சின்ன தீர்மானத்துல ஆரம்பிச்ச பயணம் இது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம முகவுரையோட கொள்கைகள் முழுக்க முழுக்க இந்தியாலேந்து மட்டும் வரல. சோவியத் யூனியன்லேந்து நீதிங்கிற கருத்தையும், பிரெஞ்சு புரட்சியிலேந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிற கொள்கைகளையும் எடுத்திருக்காங்க. இதனால இது உண்மையிலேயே ஒரு உலகளாவிய மனப்பான்மை கொண்ட ஒரு ஆவணம். சரி, முகவுரையே எழுதிட்டாங்க, அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அதுக்கு பிறகுதான் அசல் கதையே ஆரம்பிச்சது. உச்சநீதிமன்றத்துல இதுக்காக பெரிய சட்ட போராட்டங்களே நடந்துச்சு. அத்தனை வருஷ இந்திய வரலாற்றுல நம்ம முகவுரை திருத்தப்பட்டது ஒரே ஒரு தடவை தான். ஜஸ்ட் ஒன்ஸ். அந்த ஒரு திருத்தம் இந்திய வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அந்த ஒரே திருத்தம் நடந்தது 1976ல. அப்போதான் சோசியலிஸ்ட், அதாவது சமதர்மம், அப்புறம் செக்யூலர், அதாவது மதச்சார்பின்மைங்கிற 2 வார்த்தைகளை இதுல சேர்த்தாங்க. பார்க்க சின்ன மாற்றமா தெரிஞ்சாலும் இது இந்தியாவோட அடிப்படை சுபாவத்தையே மாத்தி அமைச்சது. அதே சமயத்துல கோர்ட்ல இன்னொரு பெரிய விவாதம் போயிட்டு இருந்துச்சு. இந்த முகவுரை அரசியலமைப்போட ஒரு பகுதியா இல்லையா? 1960 பெருவாரி வழக்குல இது ஒரு பகுதி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. ஆனா 1973ல வந்த கேசவானந்த பாரதி வழக்குல தீர்ப்ப மாத்தி ஆமா இது அரசியலமைப்போட ஒரு பகுதிதான்னு சொன்னாங்க. கடைசியா 1995ல எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்குல இது அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. சரி, வாங்க நாம அடுத்து முகவுரையில இருக்கிற அந்த முக்கியமான வார்த்தைகளை ஒன்னொன்னா பிரிச்சு மேய்வோம். இந்தியாவை வரையறுக்கிற அந்த 5 வார்த்தைகள் என்னென்ன? முதல்ல சாவரின், அதாவது இறையாண்மை. சிம்பிளா சொன்னா இந்தியாவுக்கு இந்தியா தான் பாஸ். தன்னோட உள்நாட்டு வெளிநாட்டு முடிவுகளை எந்த வெளிநாட்டு தலையீடும் இல்லாம சுதந்திரமா எடுக்கலாம். ரெண்டாவது சோஷியலிஸ்ட், அதாவது சமதர்மம். இதோட நோக்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சு சமூக நலனை உறுதி செய்யறது தான். அதாவது மக்களாட்சி வழியில ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்குறது. மூணாவது செக்யூலர், அதாவது மதச்சார்பின்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ மதமும் கிடையாது. எல்லா மதங்களையும் சமமா நடத்தும். எல்லா குடிமக்களுக்கும் அவங்கவங்க நம்பிக்கையை பின்பற்ற முழு சுதந்திரத்தையும் கொடுக்கும். நாலாவது டெமோக்ராட்டிக், அதாவது மக்களாட்சி. இதை நாம எல்லாருமே அறிஞ்சதுதான். அரசாங்கத்தை மக்களாகிய நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். கடைசி அதிகாரம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன அந்த ஃபேமஸான ஒரு வரி இருக்க, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி என்ன. அது இந்த மக்களாட்சி தத்துவத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. கடைசியா 5வது வார்த்தை ரிப்பப்ளிக், அதாவது குடியரசு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டோட தலைவர், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல்ல தேர்ந்தெடுக்கப்படுற ஒருத்தர். பரம்பரையா வர்ற ராஜா இல்ல. இதுதான் இந்தியாவை ஒரு முடியாட்சியிலிருந்து அடிப்படையிலே வேற மாதிரி காட்டுது. முகவுரையோட இந்த சக்தி பல பெரிய சட்ட அறிஞர்களையும் சிந்தனையாளர்களையும் ரொம்பவே கவர்ந்திருக்கு. அவங்க இதை எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சில ஈஸியான டிப்ஸும் சொல்றேன். முதல்ல
N.A. பால்கிவாலா. இவர் என்ன சொன்னார்னா முகவுரை தான் அரசியலமைப்போட அடையாள அட்டையாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பால்கிவாலா. பால் வாங்க என்ன வேணும்? பால் கார்டு. சோ பால்கிவாலானா ஐடென்டிட்டி கார்டு. அடுத்து K.M. முன்ஷி. இவரு இத நம்ம குடியரசின் ஜாதகம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸி. முன்ஷி முனிவர் மாதிரி சவுண்ட் ஆகுதா? முனிவர் என்ன பாப்பார்? ஜாதகம். அவ்வளவுதான். முன்ஷினா ஜாதகம். அடுத்து சர் எர்னஸ்ட் பார்க்கர். இவர் இத அரசியலமைப்போட கீநோட், அதாவது திறவுகோல்னு சொல்லியிருக்கார். இதுக்கும் ஒரு சூப்பர் ஷார்ட்கட் இருக்கு. பார்க்கர். பார் கீய, சாவிய பார். சிம்பிள். கடைசியா தாக்கூர் தாஸ் பார்கவா. இவர் சொன்னதுதான் இதுலயே ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. முகவுரைதான் அரசியல் அமைப்போட ஆன்மாவாம். இதுக்கு ஷார்ட்கட் என்ன? பார்கவா, ஆன்மாவை பார்க்கவா அன்னு கேக்குற மாதிரி இருக்கா? பார்கவானா ஆன்மா. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த முகவுரைங்கிறது வெறும் ஒரு முன்னுரை கிடையாது. இது நம்ம தேசம், அதோட குடிமக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி. இதுதான் நம்ம அரசியலமைப்போட ஆன்மா, அதோட திறவுகோல், அதோட அடையாள அட்டை. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழணும். இவ்வளவு சிறப்பா சொல்லப்பட்ட இந்த லட்சியங்களையும் அடையாளத்தையும் இன்னைக்கு இந்தியா உண்மையிலே வாழ்ந்து காட்டுதா?